குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry
ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry இருக்கிறது. முதலாக 81ஆம் ஆண்டு நான் மதுரைக்கு சென்றேன். மதுரையிலே எம்ஜிஆர் தமிழராட்சி மாநாடு நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே தான் நான் அறிஞர்கள் பல பேரை தரிசிக்க முடிந்தது. கிவாஜா அவர்கள் வந்திருந்தார், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார், நான் நினைக்கிறேன் குன்றக்குடி அடிகளார் வந்திருந்தார். இப்படி ஒரு தொகை. என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் அவர்கள் நான் இந்தியாவுக்கு போகிற பொழுது என்னை கூப்பிட்டு, நாங்கள் ஒன்றும் பெரிய இந்த பஞ்சமெத்தையிலே பிடித்த பிள்ளைகள் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து போனோம். அப்பொழுது எங்களை யாழ்ப்பாணத்திலேயே ஒருவருக்கும் இவர்கள் யார் என்று தெரியாது. அதுக்கு முதல் ஆண்டு தான் கம்பன் கழகத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஓராண்டு தான் முடிந்திருக்கிறது. எங்களை ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் எங்களுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் அவர்கள் இந்த மாநாட்டை நீங்கள் போய் பார்க்க வேணுமடா என்று சொல்லி எங்களுக்கு உருவேற்றினார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுதும் லண்டனிலே தான் இருக்கிறார்கள். மகன் மருமகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர் ஏற்றின அந்த உருவிலே எப்படியும் போக வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. போவதற்கு கையிலே காசு இல்லை. அப்பொழுது என்னுடைய நண்பன் ஒருவனுடைய சகோதரி தன் காப்பை கலட்டி எனக்கு தந்தார். வித்தெடுக்க சொல்லி இல்லை, அடகு வைத்து நீ அந்த காசை வாங்கி டிக்கெட் எடுத்து போ, பிறகு வசதி வர்ற பொழுது எடுத்து தா என்றார். இன்றைக்கு இருக்கிற ஜெயராஜை பார்த்தால் ஏதோ இந்த வாயிலை தங்க ஸ்பூனோட பிறந்தவர்கள் என்று சொல்வார்களே, அப்படி பிறந்த ஒருவன் என்று நினைப்பீர்கள். நான் இந்த படிகளை எல்லாம் தாண்டித்தான் ஏறியிருக்கிறேன். இன்றைக்கு நான் ராமாயணம் பேசாமல் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று மனதுக்கு படுகிறது. அப்படி காப்பு கட்டி தந்தவுடனே போனோம். போக முடியவில்லை. அப்போ அழைப்பு வர வேண்டும். அங்கே ஒரு கமிட்டி நியமித்திருந்தார்கள். அந்த கமிட்டியிலே தான் அழைப்பு கொடுத்தார்கள். யார் யார் வரலாம் என்று. பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர்கள், பெரும் செல்வர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து முடித்தாகிவிட்டது. எங்களுக்கு ஒரு பிள்ளையும் தரமாட்டேன்ட்டான். எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆர்வம் என்ற ஒன்று இருக்கிறதே, அது பெரிய விஷயம். ஆர்வம் என்பது ஒரு காரியத்தை நிறைவேற்றித்த. திருவள்ளுவரிடம் நான் படித்து வியந்த விஷயம் அதுதான். ஒரு குறளிலே அவர் ஒரு சொல்லல்ல ஒரு எழுத்து தன்னும் குறளிலே மிகையாக போட மாட்டார் திருவள்ளுவர். தேவையில்லாத ஒரு எழுத்து தன்னும் திருக்குறளிலே இருக்காது. அப்படி ஒரு எழுத்து இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதில் என்ன குறள் என்று கேட்டால் திருவள்ளுவர் சொன்னார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. இவ்வளவுதான். நினைத்ததை நினைத்தபடி பெற்றுக்கொள்வார்கள். நான் பொய் சொல்லலாம். பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் பொய் சொல்வாரா? நினைத்ததை நினைத்தபடி நீ பெற்றுக்கொள்ளலாம், ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அடுத்த அடியிலே சொன்னார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். நீ எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியிலே நீ உறுதியாக இருப்பாயே, ஆனால் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும். திருக்குறளிலே ஒரு பிழை இருக்கிறது என்று, ஒரு சொல் மிகையாக இருக்கிறது என்று சொன்னேனே. என்னவென்றால் அந்த சொல் என்னவென்றால், எண்ணிய எய்துவ போதாதா? எண்ணிய எய்துவ, நினைத்ததை பெற்றுக்கொள்வார்கள். அது என்ன? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. இந்த சொல் தேவையில்லையே. எண்ணிய எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின் போதுமே. திருவள்ளுவர் என்ன பாட்டோசைக்கு எழுதுகிறவரா? இதே அப்படி போட்டார் என்று நான் பலகாலம் நினைத்திருக்கிறேன். அனுபவத்திலே தான் அந்த உண்மை தெரிந்தது. அவர் ஏன் போடுகிறார் என்றால், நினைச்சது நடக்கும் என்றது இல்லை. நினைச்சதை நீ எப்படி எப்படி நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் நடக்கும். அதில் சந்தேகம் இல்லை. நான் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது
நான் ஒரு மக்கு பிள்ளை, சுமாரான மாணவன் என்று சொல்லலாம் என்று நினைச்சேன். அதே பிள்ளை. படிப்பிலே கட்டிக்காரன் இல்லை, விளையாட்டிலே கட்டிக்காரன் இல்லை. இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படி என்றால் அதுக்கு அந்த பக்கமும் நான் கிரவுண்ட்ஸுக்கே போனதில்லை. அதை என்ன பார்த்தாலே தெரியும். இப்படி ஒன்றிலும் நான் பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆற்றல் உள்ளவனாக இருக்கவில்லை. எனக்கு பக்கத்து வாங்க மேசையில் இருந்தவனுக்கு நான் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தனானா வராதா என்று வரவில்லையா என்றது அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஒளி பொருந்திய ஆள். பக்கத்தில் இருந்தவனுக்கே தெரியாது இவர் இன்றைக்கு வந்தவரா வர இல்லையா என்றால் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மக்குப்படியனாகத்தான் நான் அந்த பள்ளிக்கூடத்திலே இருந்தேன். ஆனால் இடையிலே எனக்கு ஒரு பேச்சாற்றல் வந்து கிடைத்தது. அது ஒரு கதை. இப்படியே போனால் கதைக்குள்ளால கதை போயிடும். நான் பேசத் தொடங்கிவிட்டேன். எங்கள் ஊரில் பேசத் தொடங்கிவிட்டேன். எங்கள் ஊர் ஐயனார் கோயிலில் பேசத் தொடங்கிவிட்டேன். இந்த ஒரு கட்டித்தனமும் இல்லாமல் நான் இருந்த காரணத்தினாலேயே அப்போ இதை விட சிநேகிதர் மாறா அது துப்புரவா இல்லை. அப்போ எனக்கு பள்ளிக்கூடத்தில் எப்படி பொழுது போச்சுட்டா படிப்பும் போகாது, இதுவும் எப்படி பொழுது போச்சுட்டால் லைப்ரரி தான் என்னுடைய நண்பன். நான் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. நான் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது அந்த லைப்ரரியில் இருந்த தமிழ் புத்தகம் முழுவதும் படித்து முடித்திருக்கிறேன். எத்தனை வயசுல? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பிலே படித்து முடித்து விட்டேன். அப்போ அங்கே அந்த படிப்பு நான் பேச்சாளனாக வர வேணும் என்று நினைச்சே படிக்கவில்லை. அது அப்படி ஒரு கட்டித்தனம் எனக்கு இல்லை. நான் சின்ன வயசிலே பள்ளிக்கூடம் ஒன்றிலே படிக்கிற பொழுது என்னை ஒரு பாரதி பேச்சு போட்டிக்கு என்னை போட்டார்கள், பாரதியாரை பற்றி பேச வேண்டும் என்று. நான் அங்கே எனக்கு எழுதி தந்தார்கள் பாடமாக்கி பேசுகிற பேச்சு. நான் அதை எனக்கு பாடமாக்குற சக்தி என்பது துப்புரவா இல்லை. இப்படி எழுதி தந்தா பாடமாக்க மாட்டேன். அப்போ என்ன செய்தேன் என்றால் நான் அதை அக்கறை இல்லாமல் இருந்துட்டேன். பேச்சு போட்டி அன்று பார்த்தால் எல்லாம் கொண்டு வந்து இருத்தி விட்டார்கள் மாணவர்களை. முன்னுக்கெல்லாம் பெரிய பெரிய ஷீல்டுகள் வச்சு கிடக்கு. அதை பார்த்தோன்னா ஆசையாக கிடக்கு, ஒரு படிச்சிருக்கலாமே என்று. ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கடைசியாக என்ன பேச கூப்பிட்டார்கள். பேச கூப்பிட்டால் மேடையில் ஏறி நான் சொன்ன வசனம் 2 ஒரு வசனம் தான் சொன்னேன். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். அதில் முதல் வரி. அதுக்கு பிறகு ஒன்றும் வரை இல்லை. பாத்திமாரெல்லாம் என்ன தட்டி பேசுங்கன்றார்கள். வந்தால் தானே பேசுறதுக்கு. நான் என் பாட்டுக்கு நிற்கிறேன். பிறகு பாவம் என்னை இறக்கி விட்டு முதல தட்டி அடுத்த முறை வடிவா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார்கள். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். நான் எப்படி பேச்சாளனா வருவேன் என்று கற்பனை பண்ணுவேன்? எனக்கு பேச்சே அந்த பேச்சாளனாக வர வேண்டும் எண்ணமே இல்லை. படித்தது பேசுவதற்காக படிக்கவில்லை, என் விருப்புக்காக படித்தேன். மனிதனுக்கு 3 பசிகள் இருக்கின்றன, அதுதான் மனிதனை இயக்குகின்றன என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதுல முதல் பசி என்னவென்று கேட்டால் அது எல்லாருக்கும் உள்ள வயிற்று பசி, அது இல்லாதவன் இல்லை. அடுத்தது உடம்பு பசி, காமம். அதுவும் ஒரு வயதுக்கு மேலே எல்லாருக்கும் வந்துவிடும். இதுக்கு மேலே ஒரு பசி இருக்கிறது, அறிவு பசி. அது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் வரும். அந்த பசி உள்ளவன் தான் அறிவுத்துறைக்குள்ளே போக வேண்டும். எனக்கு அப்படி ஒரு பசி இருக்கிறதே தெரியாமல் போனேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நூலெல்லாம் படித்து முடித்து விட்டு இவங்க அப்பா அப்போ பிரின்சிபலாக இருக்கிற பொழுது என்னை பேச சொல்லி கூப்பிட்டார்கள். என்னை ஒரு நாள் பேச சொல்லி கூப்பிடுகிறார்கள். நான் என்னுடைய ஆசிரியர் சிவராமலிங்கம் பிள்ளை அவர்களிடம் போனேன். அவருக்கு அப்போ என்ன தெரியாது. நான் போனால் இந்த கதை சொன்னோடனே நீங்கள் எல்லாரும் என்னோட கோவிக்கப்படாது. நான் போன உடனே அவர் என்னத்துக்கு வந்து நிற்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இன்றைக்கு மீட்டிங்கில் பின்னேரம் என்ன பேச சொல்லி இருக்கிறார்கள், நான் பேச போகிறேன். அப்படி பேச போகிறேன்னு சொன்ன உடனே நல்லது என்றார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண போட்டு தொட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அவர் ஒரு கால் நடக்க மாட்டார், அவரை தெரிந்தவர்களுக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லி அனுப்புங்க சார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் பயப்படாமல் பேசு, உனக்கு முன்னாலே இருக்கிறவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு பேச்சு வரும்ட்டான். அண்டையிலிருந்து அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? மாலையிலே நான் பேசுகிறேன். இந்த புத்திமதி சொன்ன சிவராமலிங்கம் வந்து முன்வரிசையில் இருக்கிறார். அவரையும் அப்படியே நினைச்சிட்டு பேசினது தான். இது என்னதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த இந்த கல்லூரியிலே நான் பேச தொடங்கின பிறகு எனக்கு ஒரு அடையாளம் வந்தது. அந்த அடையாளத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் தவித்திருக்கிறேன். எனக்கு பேச்சு வரும் என்று தெரிந்த பிறகும் இந்த காலேஜில் என்ன ஒருத்தரும் பேச கூப்பிடுறது இல்லை. ஆரை கூப்பிடுவார்கள்? அந்த 4A எடுத்த அவரை கூப்பிடு, 3A எடுத்த அவரை கூப்பிடு. அவன் சயின்ஸும் மேத்ஸும் படிச்சுட்டு வந்தவன், அவனுக்கு அது தெரியுமா? இந்த பாத்திமாரில் இருக்கிற ஒரு குணம், ஒருத்தன் படிச்சுட்டான்ட்டு அவன் எல்லாம் படிச்சுட்டான், அவனை கூப்பிடுவார்கள். நான் பேசக்கூடிய நான் முன்னுக்கு இருந்தால் ஆவண்டு பார்த்து கொண்டிருப்பேன். ஒருத்தரும் என்ன கூப்பிட மாட்டார். அப்போ நான் வீட்டில் இருந்து எனக்கு பேச்சு தானே எனக்கு கிடைத்த ஒரு ஆற்றல். நான் கனவு காணுவேன். என்ன கனவு என்றால், நான் இந்து காலேஜிலே பேச வேண்டும், இந்து காலேஜ் பிரே ஹாலிலே பேச வேண்டும். இந்து காலேஜ் பிரே ஹாலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. என்னென்றால், மகாத்மா காந்தி அதில் வந்து பேசி இருக்கிறார், விவேகானந்தர் வந்து பேசி இருக்கிறார். இதே எங்கள் வாத்திமாரெல்லாம் சொல்லுவார்கள், பிரேஹாலில் நடக்கிற பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு அதனாலே அந்த இடம் காட்டுவார்கள், இதில் தான் பேசினார் காந்தி, இதில் தான். எனக்கு என்னென்றால்,
அந்த இடத்துல நின்று நான் பேச. இது ஒரு கனவாக வரும் எனக்கு மனதுக்குள்ளே. நான் எப்பொழுதும் ஆசைப்படுவேன் அந்த இடத்துல நின்று நான் பேச வேண்டும். அதோட மட்டும் நிற்க மாட்டேன். நான் பேசுற பொழுது சிவராமலிங்க மாஸ்டர் இந்த வாங்கல இந்த மூலையில இருக்க வேண்டும், அடுத்த வாத்தியார் இதுல இருக்க வேணும், இந்த ஃப்ரீபெக்ஸ் எல்லாம் இப்படி இருக்க வேணும், இப்படி எல்லாம் கனவு காணுவேன், கற்பனை காணுவேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நான் எப்படி கனவு கண்டேனோ, நான் இந்து காலேஜிலே அந்த பிரேஹோல்லே அப்படி பேசுகிற பொழுது அத்தனை பேரும் அந்தந்த இடத்திலே இருந்து என் பேச்சை கேட்டார். நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை. வியவுக்க இஞ்ஞான்றும் தன்னை என்றான் திருவள்ளுவன். தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வதை விட பெரிய குற்றம் ஒன்றும் இல்லை. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் ஒன்றை நினைக்க வேண்டுமானால், ஒன்றை பெற வேண்டுமானால் அதற்காக நிறைய ஆசைப்பட்டால் அது கிடைக்கும். இவ்வளவுதான். இது இனி வயது போனவர்களுக்கு பெருசாக உதவி செய்யாது, பெடியல் பட்டைகளுக்கு நல்லா உதவும். ஒன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, உறுதியாக ஆசைப்படு. அது உன்னை நீ தேடி போக வேண்டாம், அது உன்னை தேடி வரும். இந்த உண்மையை நான் தமிழராட்சி மாநாட்டிலும் கண்டுகொண்டேன். எங்களுக்கு அழைப்பு இல்லை, அழைப்பு வரவில்லை. கம்பன்களாக ஒருவருக்கும் தெரியாத கழகம். அப்போ கேட்டு பார்த்தா அங்கே இலங்கையில் இருக்கிறவர்களும் பெரிய பிகு பண்ணுறார்கள். அதுவும் எல்லாம் பெரிய ஆக்கள் தான் போகிறது, நீங்கள் அங்கே பெடியல் என்று நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நானும் என்னுடைய நண்பர் குமாரதாசன் என்று இருந்தார், அப்போ அவர் தான் செயலாளர். நானும் அவருமாக ஒரு பேப்பரை எடுத்து, அப்போ எங்களுக்கு லெட்டர் பேட்டும் கிடையாது கம்பன்களத்துக்கு, ஒரு பேப்பரை எடுத்து அதில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன கொழுப்பு இருக்கும் பாருங்க. எங்களோட ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நாங்கள் இங்கே கம்பன் கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம். இளைஞர்கள், நாங்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள். எங்களுடைய ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த நீங்கள் நடத்துகிற மாநாட்டை நாங்கள் பார்த்தால் எதிர்காலத்துக்கு அது பயன் தரும் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்கள் மாநாட்டை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம், அதற்கு சந்தர்ப்பம் தாருங்கள். இவ்வளவுதான் எழுதி கீழே ஏதோ பெரியாக்கள் மாதிரி முன்னுக்கு அவர் குமாரதாசன், பின்னுக்கு ஜெயராஜ். எட்டியாச்சு. அட்ரஸ் தெரியாது, எம்ஜிஆருக்கு எந்த அட்ரஸுக்கு அனுப்புறேன்னு தெரியாது. என்ன செய்தோம், தமிழக முதலமைச்சர் சென்னை தமிழ்நாடு போட்டுட்டு போட்டோம். நாங்களே எதிர்பார்க்கையில் பாருங்க இது கிடைக்கும் என்று. ஒரு 7-8 நாள் ஆக இல்லையே, எம்ஜிஆருடைய அப்ப பிரதம செயலாளராக இருந்தவர் திரவியம் என்று பெயர், அவரிடமிருந்து கடிதம் வருகிறது. என்னென்று பார்த்தால், முதலமைச்சர் உங்களுக்கு 10 இடங்களை ஒதுக்கி இருக்கிறார், உங்களுக்கு இங்கே இருப்பிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் 10 பேர் வரலாம். இதில் நான் இதையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வாழலாம்ன்றதுக்காக சொல்கிறேன் பாருங்க, வேறொன்றுக்காகவும் இல்லை. இது வந்தால் அடுத்த பிரச்சனை தொடங்கிச்சு. 10 பேர் வரலாம் என்றால் கம்பன் கழகத்தில் அப்போ 10 பேர் இல்லை, சத்தியமாக இல்லை. நாங்களும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து எங்கள் பாட்டுக்கு தொடங்கினது. ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போயிருக்கிற பொழுது ஒரு பின் கோப்பியில் இவர் நீ தான் தலைவர் நான் தான் செயலாளர்னு எழுதி போட்டு தொடங்கினது. லேட்டாக பேட்டே இல்லை, 10 பேர் இல்லை. பிறகு ஒரு மாதிரி அவனை இவனேண்டு தேடி பிடிச்சி ஒரு 10 பேரோட போய் அங்கே போய் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பாருங்க. எம்ஜிஆருக்கு முன்னாலே நான் பேசினேன். பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்தார்கள், அவர்களுக்கு அந்த மேடையில் பேச வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. அது சும்மா ஒரு இப்போ எம்ஜிஆருக்கு முன்னாலே பேசினாலே ஒரு பெரிய பேச்சாளர் வந்துட்டார், கூப்பிட்டு விட்டுருக்குண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த காகம் இருக்க பணம் இந்த மாதிரி எல்லாம் டக் டக் டக்குன்னு விழுந்தது. எம்ஜிஆர் அன்றைக்கு அங்கே பேசுறதாகவே இருக்கவில்லை. அந்த மேடையிலே மாப்போசி பேசுகிறார். மாப்போசி அப்பொழுது மேலவை தலைவர். அவரை கௌரவம் பண்ணுவதற்காக எம்ஜிஆர் வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. கூட்டம் தொடங்கிவிட்டது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெளிநாடுகளிலிருந்து வந்த விருந்தினர்கள் ஒரு 4-5 பேரை முன்னே பேச விடுவார்கள். பிறகு கருத்தரங்கம் ஆரம்பமாகும். கருத்தரங்கத்திலே நீதிபதி எஸ் மகாராஜன், மாப்போசி இவர்களெல்லாம் பேச வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எங்களுக்கு முதல் நாள் நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் போன அந்த பிச்சைக்காரத்தனத்தை சொல்கிறேன். நாங்கள் முதல் நாள் ஏன்னா அங்கே போக வேண்டி வந்தது என்றால், எங்களுக்கு முதல் இந்தியாவுக்கு போனோன்னே இப்போ நீங்கள் எல்லாம் அந்த குத்தி கொண்டிருக்கிறீங்க பாருங்க, ஒரு பேட்ச், அப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேட்ச் குத்தி கொண்டிருக்கிறோம். தமிழராட்சி மாநாடு. நாங்கள் 2வது கப்பலில் தான் போனோம். அதனால எங்கே போய் கேட்டாலும் அந்த பேட்ச் முடிஞ்சதுன்றாங்க. அப்போ இந்த அப்பளை கட்டல ஒரு ஆசை, ஒரு பேட்ச் கிடைக்காதான்ட்டு எங்கெங்கேயோலாம் தேடுறோம். இல்லை, அப்போ ஒருத்தர் சொன்னார், அங்கே தொல்காப்பியர் அரங்கு என்று ஒரு அரங்கு இருக்கிறது, அங்கே தான் இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் வருவார்கள், அங்கே போய் கேளுங்க தருவார்கள் என்று. அங்கே போய்விட்டோம். அங்கே போனால் அங்கேயும் எல்லார்ட்டையும் கேட்டால் இல்லைன்ட்டார். ஒருத்தர் நின்றார், எனக்கு அவர் பேர் கூட இப்போ தெரியும், அது உங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன சொன்னார், எங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்டார். அது எம்ஜிஆர் அப்படி எல்லாம் ஒழுங்கு பண்ணி இருந்தார், வர்ற எல்லாரையும் உபசரிக்க வேணும், என்ன வேணும்னு கேட்டார். நாங்கள் ரொம்ப பெருசாக கேட்குற மாதிரி இந்த பெட்ச் ஒன்று வேணும். அந்த உள்ளுக்கு சிரிச்சிருக்கும், தம்பி அது முடிஞ்சு போச்சு, அதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும் கேளுங்க. நான் சும்மா இருக்க முடியாமல் கேட்டேன், நாளைக்கு இந்த மேடையில் பேச எங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றீங்களான்னு கேட்டேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது விளங்காது. நான் சும்மா போன ஒரு படியன், டவுசரோட போகிறேன், தலைமயிர் இப்படி ஒரு அரை வெட்டினாள். அப்போ அங்கே போனால்
பேச சந்தர்ப்பம் தரீங்களா? அதெல்லாம் பேரறிஞர்கள் பேசுற சபை. நான் சொன்னேன் நீதிபதி மகாராஜன் இருக்கிறார். அந்த ஆள் என்ன செய்து சென்றால் உடனே இவங்களை அனுப்ப வேணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டு நிற்பாங்கன்ட்டு நாளை காலமே நீங்கள் 8 மணிக்கு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றேன். நான் அப்பாவியா அதை முழுசா நம்பிட்டேன். முழுக்க நித்திர வரை இல்லை. நாளைக்கு நான் சம்பாதிச்ச நாட்டில் பேச போறேன் இதே எண்ணமா இருந்து விடிய காலையில அங்க மாநாடு தொடங்குறதுக்கு முதல்ல நாங்க போய்விட்டு தேடினால் ஆரை தேடுறோம், அந்த எங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றன்ற தேடினா அவர் அந்த பக்கமும் காண இல்லை. அந்த ஆள் எங்களை கண்டு ஒளிஞ்சுதோ இல்லாட்டி வேற எங்கேயும் போச்சுதோ தெரியவில்லை. அப்போ ஓடி திரிகிறோம். அது அறிஞர் அரங்கன்றபடியா பெரிய கூட்டம் இல்லை, ஓரளவு கூட்டம். பெரிய கூட்டம் இல்லைன்றா நான் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இது. திடீரென்று பார்த்தால் ஒரு கார் வருகிறது கருப்பு கண்ணாடியோடு. அந்த கார் வந்தால் அந்த காருக்கு பின்னாலும் மக்கள் ஓடி வருகிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் ஓடி வருகிறார்கள். என்ன என்று விசாரிச்சா அதுதான் எம்ஜிஆர் காராம். எம்ஜிஆர் வர்றார். எம்ஜிஆர் அங்க வர்றதா அன்றைக்கு இருக்க இல்லை, இவர் மாப்போசிக்காக வருகிறார். வந்தோடனே கார் வந்து நின்றது. கடகடன்று போலீஸ்காரர்கள் சுற்றி வர அந்த மண்டபம் முழுக்க காவல் போட்டார்கள். எம்ஜிஆர் உள்ள போய் 3 வரிசையில் உட்கார்ந்துட்டார். அப்போ சும்மாவே பேச வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு எம்ஜிஆரும் வந்துட்டா எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. எம்ஜிஆருக்கு முன்னுக்கு பேச வேணும். அங்க கிட்ட இங்கிருந்து ஒரு 1500 மீட்டருக்கு அங்கால தான் ஆக்களையே விடுறாங்க. நானும் என் நண்பனும் என்ன செய்தோம், டைரியிலிருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு, நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, நான் என்னுடைய அனுபவம் என்பதற்காக சொல், டைரியில் ஒரு பேப்பரை கிழிச்சு, நாங்கள் இலங்கை கம்பன் கழகத்திலிருந்து வந்திருக்கிறோம், இன்றைக்கு எங்களுக்கு பேச சந்தர்ப்பம் தருவதாக சொல்லப்பட்டது, அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறோம். இதில் இந்த இப்படி ஒரு டைரின்னா பெரிய டைரியும் இல்லை, இந்த இப்படி டைரி ஒரு துண்டில் கிழிச்சு எழுதிட்டு இதை எப்படி மேடைக்கு அனுப்புறது? மேடைக்கு அப்போ தலைவராக இருக்கிறார் நீதிபதி கோகுலகிருஷ்ணன், தெரியுங்களா உங்களுக்கு? கோகுலகிருஷ்ணன், நான் அவர் அண்மையில் தான் சந்திச்சு இந்த கதையை சொன்னேன். இது போகுமா எப்படி இந்த லெட்டர்? அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், எப்படி போகும்ன்ற பார்த்தா அப்போ இந்த போலீஸ்காரர்கள் எல்லாம் காவலுக்கு நிற்கிறார்களே, அப்பத்த போலீஸ்காரர்கள் இந்த ஒரு குடை மாதிரி ஒரு காய்ச்சட்டை போட்டிருப்பார், அவரை ஒருத்தரை பார்த்து கூப்பிட்டோம். அவர் வந்துட்டார். வந்த உடனே என்னென்று கேட்டார், இந்த நீதிபதி எங்களை இன்றைக்கு வர சொன்னவர், இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுங்க. அந்த பைத்தியக்கார மனுஷனை நம்பிட்டுது. அந்த ஆளை நம்பி நாங்க கண்ணால பாக்குறோம் பாருங்க, அங்க நின்று இந்த ஆள் அடுத்த போலீஸ்காரன்ட்ட கொடுக்குது, அவன் அடுத்த போலீஸ்காரன்ட்ட கொடுக்குறான். அப்படியே மேடைக்கு பின்னால வந்து நீதிபதியோட கைக்கு போயிட்டுது. நீதிபதி அதை படிச்சு பார்த்துட்டு திருப்பி அந்த போலீஸ்காரன்ட்ட ஏதோ சொன்னார். அப்படியே வந்தது செய்தி. அந்த போலீஸ்காரன் சொன்னான், அடுத்தது உங்களுக்கு பேச சந்தர்ப்பமா, நீங்க ரெடியா இருங்க. இந்த ஆண்டு விழாவில் இதை இவ்வளவுத்தோட நிப்பாட்டுறேன். அவ தானே அடுத்த வருஷமும் கூப்பிடும் நவேந்திரன். நான் சொல்வது, நினைப்பதை உறுதியாக நினைத்தால் நடப்பது நடக்கும். அதுதான் நான் கண்ட அனுபவம். இப்போ இந்த இன்றைக்கு பேசுகிற பொழுது நவேந்திரன் 2-3 பேர் பைத்தியக்காரன் என்றார். நான் அதை ஆமோதிக்கிறேன். ஏன் ஆமோதிக்கிறேன் என்றால், கம்பன் கழகம் தொடங்கின நாள் தொடக்கம் எனக்கு கொஞ்சம் பைத்தியக்காரரை தெரியும், உண்மையாக தெரியும். நான் பொய்க்கு சொல்லவில்லை. முதல் பைத்தியக்காரர் யார் என்றால் காரைக்குடி கம்பன் அடிப்பொடி. அவருக்கு கம்பனை தவிர வேறு பேச்சு மூச்சு மண்ணாங்கட்டி ஒன்றும் கிடையாது. எங்க அப்பா இருக்கிறாங்களே ராதாகிருஷ்ணன் மாதவனுடைய அப்பா, அவர் அறிஞர். இவருக்கு கம்பனை தவிர வேறு ஒரு பேச்சும் இல்லை. அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக கம்பன் கழகத்தை நடத்தினார். அவர் நான் பார்த்த முதல் பைத்தியம். அதுக்கு பிறகு நான் தொடங்கின பிறகு நானும் ஒரு பைத்தியம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பைத்தியங்கள் தொடர்ந்து வந்தார். காரநகரிலே தமிழறிவி சிவகுமார் ஒரு 4-5 வருஷம் தான் நடத்தினார். ஆனா பைத்தியமா தான் நடத்தினார். அதுக்கு பிறகு கொழும்புக்கு வந்த வேறு ஊர்களில் எல்லாம் தொடங்கினோம். அதெல்லாம் சும்மா தொடங்கி முடிஞ்சு போச்சு. அது பிறகு ஆஸ்திரேலியாவிலே தொடங்கின பொழுது அங்கே ஜெயராமன் என்னுடைய ஒரு மாணவன், அவனுக்கும் பைத்தியம்தான். இப்போ இந்த பைத்தியக்காரர்கள் வரிசையிலே அடுத்த பைத்தியமாக நவேந்திரனை நான் பிரகடனப்படுத்துகிறேன். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போகிறேன். எனக்கு என்ன என்றால், நேற்று பர்வின் பேச்சு கேட்டேன், இன்றைக்கு மாது பேச்சு கேட்டேன். ரெண்டும் மாது பேச்சு தான். இதுவும் மாது அதுவும் மாது. என்னென்றால், கம்பனும் தமிழ் சாகாது. அதை நான் சத்தியம் பண்ணி, கம்பனும் சாகம். அதற்கு அடையாளம் தான் இந்த 2 பேரும். இந்த பேச்சிலே நான் இருந்து ரசித்து கொண்டிருந்தேன். என்னென்றால், நேற்று பர்வின் கடலுடைய அகலங்காட்டுச்சு, இன்றைக்கு மாது கடலினுடைய ஆழங்காட்டினார். எனக்கு நீங்க கேட்டவர்களுக்கு தெரியும், எப்படி பாட்டு கொட்டுது பாரு. இப்ப பேச்சாளர்கள் எல்லாம் மேடைக்கு வர்ற பொழுது பாட்டை எழுதி கொண்டு வந்து பார்த்து சொல்றது. ஏன்னா வாழை கொண்டு போய் போர்க்களத்தில் நின்று தீட்டுறது, நல்லா தீட்டி கூரோட போய் வெசுக்கினா ஒருத்தன் வெட்டி விழுதுற துண்டா விழ வேணும்.
அப்படித்தான் பாட்டும். மேடையில் ஏறுறவனுக்கு பாட்டு கையில இருக்க வேணும். தூக்கி நாம 1000 கதை சொல்றதும் சரி. நேற்று சொன்னேனே, ஒரு பாட்டை தூக்கி போட்டா வருகிற நிமிர்வு இருக்குதே பாருங்க, அது வேற எவருக்கும் வராது. அது எப்படி வந்தது என்றால் இவங்க அப்பாவையால கேட்டு கேட்டு வந்தது. நான் திருச்சிக்கு முதல் அந்த தமிழாட்சி ஆண்டு கதை அங்கதான் தொடங்கினேன். திருச்சிக்கு முதல் போய் நான் இவங்க அப்பாவை பார்க்கத்தான் நான் போனேன். எனக்கு வேற ஒருத்தரும் பெருசு இல்லை. அப்பாவை பார்க்க போனால் அவர் மாநாட்டுக்கே வரவில்லை. பிறகு திருச்சியிலே இருப்பார் என்று பார்த்தா திருச்சிக்கு போனால் திருச்சியிலே அவருடைய வீடு கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு ஒரு விதமாக அவரை கண்டுபிடித்தேன். நான் நினைக்கிறேன் என்ன விட்டா 1 வருஷத்துக்கு இந்த கதை சொல்லுவன் போல இருக்குது. கண்டுபிடிச்சு அடுத்த முறை அப்பா வர சொன்னாங்க. அங்கே போனோடனே ஐயா அவரோடையே என்னை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் என்னை தங்க வச்சுட்டு அவர் சொன்னது எனக்கு, நான் என் பையனை அனுப்புகிறேன், அவன் முதல் என் பெயர் சொல்லுவான், அதுக்கு பிறகு அவனுடைய பெயர் சொல்லுவான் என்றான். நான் அன்றைக்குத்தான் முதல் மாதுவை பார்க்கிறேன். மாது அப்போ ஒரு சின்ன பையன். எனக்கு இப்பவும் மாதுவை என்னோட ஒத்த ஆள் என்று நினைக்க முடியல. ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் மாது வந்தது. அதுக்கு பிறகு அந்த வீட்டிலே நான் உறுப்பினர் ஆனேன். அன்றைக்குத்தான் நான் மாதுவை முதல் சந்தித்தது. இவ்வளவத்தையும் எப்படி எப்பா வாங்கி வைத்திருக்கிறார் என்று எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு இப்ப ஞாபகம் வருது, நல்லா வந்துட்டு பாருங்க. நல்லாலும் இன்னும் பாட்டுகள் பெருசா மறக்க இல்லை, பழசில கிடந்துட்டது. மாது இத்தனை பாட்டுகளையும் அடுக்கடிக்கு சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன், எதிர்காலத்திற்கே வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு மாது இனிமேல் ஒரு முன்னுதாரணம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சபையிலே இந்த 2 பேர் பேச்சையும் கேட்டது என்பது, அதுவும் மாதுவினுடைய பேச்சு கேட்கிற பொழுது எனக்கு ஒரு உரிமை பேச்சு. பர்வீனே, நான் ரசிக்கிறேன். மாது பேசுகிற பொழுது என் வீட்டு பிள்ளை, என் தம்பி, என் அண்ணன் பேசினால் எப்படி ஒரு பெருமை வருமோ அப்படி ஒரு பெருமை வருகிறது. ஒன்றை மட்டும் நான் சொல்லி வழக்காடு மன்றத்தை ஆரம்பிக்க போகிறேன். நான் சொல்ல நினைப்பது என்னவென்று கேட்டால், கடவுள் இந்த உலகத்திற்கு ஒருவரையும் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. இதை மறந்து போகாது. அதைவிட இன்னும் நான் ஒன்று சொல்ல நினைத்தது, உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, கடவுள் நம்பிக்கையையும் தர்ம நம்பிக்கையையும் கொடுத்து விடுங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய சொத்தாக இருக்கும். கடவுள் ஒருவனையும் பூமிக்கு வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. சும்மா அனுப்புவானா? அவன் தாய் அல்லவா? இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் நிற்கிறவன் அல்லவா? தாயிற் சிறந்த தலைவன் அல்லவா? அவன் பிள்ளைகளை சும்மா போகண்டு அனுப்புவானா? சும்மா நம்ம அம்மாவே போனா நான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாலும் ஒரு துண்டு பானை தின்றுட்டு போடான்னு நம்ம சாதாரண அன்புள்ள அன்னையே. அப்போ கடவுள் நாங்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா? நான் என்றது உங்களையும் என்னையும் சொல்ல இல்லை. ஆடு மாடு கோழி புழு பூச்சி எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா? ஒரு பிள்ளையையும் கடவுள் இந்த உலகத்துக்கு சும்மா அனுப்ப மாட்டான். அவன் என்ன செய்வான் என்று கேட்டால், இந்த பிள்ளையை அனுப்புறதுக்கு முதல் பிள்ளைக்குரிய சொத்தை ஒரு பெட்டகத்தில் வச்சு பூட்டி பூமிக்கு அனுப்பி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருவான். வச்சுட்டு இந்த பிள்ளை பூமிக்கு போகிற பொழுது இந்த சாவியை கொடுத்து அனுப்புவான். உனக்குன்ட்டு ஒரு பெட்டகம் வச்சிருக்கிறேன், திறந்து எடுத்துக்கொள். நாங்க என்ன செய்யறது பாருங்க, ஒருவரும் அனாதைகள் இல்லை. லண்டனுக்கு வந்தா தான் வாழலாமே, இலங்கையில் இருந்தா செத்து போகலாம்டா, அப்படி எல்லாம் இல்லை. இங்க செத்தவனும் இருக்கிறான், அங்க வாழ்ந்தவனும் இருக்கிறான். ஆகவே வாழ்க்கைக்கு கடவுள் நம்மை அனுப்புகிற பொழுது ஒரு ஒரு பலம் தந்து தான் அனுப்புகிறான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமிக்கு வந்த உடனே ஆண்டவன் எனக்காக வைத்திருக்கிற பெட்டகம் எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அங்கதான் நாங்க பிளவுறோம். இந்த சாவி தந்திருக்கிறான் அல்லவா, எனக்கான பெட்டகம் எங்க இருக்கிறது? என் பெட்டகத்திலே என்ன இருக்கு? ஜெயராஜுக்கு பேச்சு இருந்திருக்கிறது. நல்ல காலம். என்னுடைய அப்பா அம்மாவை நினைச்சு நான் இப்பவும் கும்புறேன். உத்தியோகத்துக்கு போகண்டே என்ன கட்டாயப்படுத்த இல்லை, கல்யாணம் கட்டுண்டே என்ன கட்டாயப்படுத்த இல்லை. அப்படி இருந்தபடியா தான் நான் இந்த பெட்டகம் கண்டுபிடிச்சேன். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை அதுகளுக்குரிய பெட்டகத்தை கண்டுபிடிக்க விடுறது இல்லை. அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த பெட்டகம் என்ற பிள்ளையிட பெட்டகமா இருக்க வேணும். அவன் டாக்டரா வந்துட்டானா, பக்கத்து வீட்டு பிள்ளை, எந்த மகனும் டாக்டரா வர வேணும். அவன் கையில அதுக்குரிய சாவி இல்லை. ஆனா இந்த அம்மா அப்பா திணிப்பார்கள், நீயும் படி பயாலஜி படி, என்னையும் அப்படித்தான் படிக்க சொன்னான். என்ன செய்யறது என்றால், நாங்கள் எங்கள் பெட்டகத்தை தேடி அந்த சாவியாலை பெட்டகத்தை திறக்காமல் அடுத்தவனுடைய பெட்டகத்திலே எங்கட சாவியை போட்டு திருகி கொண்டு நிற்கிறோம். அதால என்ன நடக்கும் தெரியுமோ? எந்த பெட்டகமும் திறவாது, அவன் பெட்டகத்தையும் திறக்க முடியாம பண்ணிடுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் கண்டுபிடித்து விட்டோமானால் போதும். கண்ணதாசன் கவிதை எழுதினார், எவ்வளவு உழைச்சார், எத்தனை கோடி உழைச்சிருப்பார். அவர் மட்டும் அவரை ஒரு செட்டியாரா கணக்கில் உட்கார வச்சிருந்தால் எவ்வளவு நட்டம் வந்திருக்கும் இந்த உலகத்தில். அப்படி நான் சொல்லுகிறது ஒன்று. இதெல்லாம் இது சொல்றேன். இதுக்கும் இப்ப கம்பன் விழாவுக்கும் என்ன தொடர்பு என்றால், கம்பனை படித்தால்தான் இதெல்லாம் தெரிய வரும். இலக்கியத்தை படித்தால்தான் இதெல்லாம் தெரிய வரும். இலக்கியம் என்ன செய்யும் என்றால், வாழ்க்கையை காட்டித்தரும், கடவுளை காட்டித்தரும், தர்மத்தை காட்டித்தரும்.
அப்படி காட்டி தருகிற ஒரு காப்பியத்துக்கு விழா எடுப்பது என்பது கடவுளுக்கு விழா எடுப்பதை விட சிறந்தது என்பது என்னுடைய மறுக்க முடியாத நம்பிக்கை. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி வேட்டை துள்ளி அருமை நண்பனாம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்துச் செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் மன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீரிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருட்காவலனாயிருப்பார். ஏகபலம்தா பாதபலம்தா ஏகபலம்தா பாதபலம்தா ஏகபலம் தாய் என்றால் அவர்தம் ஏகத்தை தந்திடுவார்
பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை பல வண்ண கலர்களின் பெருமை இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம் தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் For trading enquiry